எல்லாருக்கும் நமஸ்காரம். பகவத்கீதை 18வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். மோக்ஷ சந்நியாச யோகம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மோக்ஷ சந்நியாச யோகத்துல நம்ம சம்மரி ஆஃப் இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தனை மார்க்கங்களுடைய ஒரு சம்மரைஸ்டு இதுல வரும். நம்மளுக்கு மோக்ஷ சந்நியாச யோகம். சோ சந்நியாசம் அப்படிங்கிற அந்த சாங்கிய யோகம்ங்கிறது ஒரு இதுவும், அதுக்கப்புறம் தியானம் அப்படிங்கிற பேர்ல கர்ம யோகத்தை பத்தியும் நிறைய சொல்லிட்டு வந்தா. முதல்ல அதெல்லாம் கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணினா நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அதுக்கப்புறம் இந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 குணங்கள் பல்வேறு என்டிட்டிஸ்ல இந்த சாத்விக ராஜச தாமச குணம் எப்படி பொருந்தும். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஞானம் எடுத்திருந்தோம்னா சாத்விக ஞானம் அதனுடைய இலக்கணம் என்ன, ராஜச ஞானம் தாமச ஞானம். அதே மாதிரி கர்மம், சாத்விக ராஜச தாமச கர்மம். அப்புறம் கர்த்தா, சாத்விக கர்த்தானா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதுக்கு மூணு வேரியேஷன் ஆஃப் எவ்ரி என்டிட்டி நம்மளுக்கு சொல்றா அப்படின்னா, நம்மளுக்கு அது கிளியரா புரியும். நம்மளுக்கு ஒவ்வொரு இதுலயும் பார்த்தோம்னா நம்ம இந்த சாத்வீகத்தை மட்டும் நம்ம கடைபிடிச்சுண்டு இந்த ராஜச தாமச வேர்ஷனை நம்ம விட்டுடணும் அப்படிங்கறத நம்மளுக்கு ஐட்ரேட் பண்றதுக்காக தான் அப்படி ஒவ்வொரு என்டிட்டியா எடுத்து நம்மளுக்கு இந்த 3 வேரியேஷனுமே நம்மளுக்கு சொல்றா. சோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஞானம் கர்மம் கர்த்தா அதை 3 முடிச்சுட்டு அடுத்தது 2 எடுத்துட்டார். என்ன அப்படின்னா புத்தி திருத்தி. திருத்திங்கிறது என்ன, மன உறுதி. சோ சாத்வீக தாமச ராஜச புத்தி இது 3த்துடைய இலக்கணம் என்ன, நம்ம சாத்வீக புத்திய மட்டும் இது பண்ணிண்டு ஸ்வீகரிச்சுண்டு பாக்கி எல்லாத்தையும் நம்ம விட்டுடணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி திருத்தி உறுதி. சாத்வீக உறுதினா என்ன, நம்மளுக்கு தெரியும், நம்ம புத்திக்கு தெரியும். ஏன்னா இந்த பரமாத்மாவை அடையிறது, அவரை சதா தியானம் பண்றது, இந்த இரட்டிப்புகள்ல இருந்து நம்ம வெளியில வருது அதெல்லாம். சோ அந்த எல்லாத்தையும் மன உறுதியோட கடைபிடிக்கிறது, அதுதான் சாத்வீக உறுதி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ராஜச தாமச உறுதி பத்தி எல்லாம் சொல்லிட்டு நம்மளுக்கு சாத்வீகத்தை நீ கடைப்புடி அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு என்டிட்டி எடுத்துட்டார் தனியா. அது என்னன்னா சுகம். சாத்வீக சுகம் அப்படிங்கிறது என்ன, ராஜச சுகம் தாமச சுகம் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு சொல்ற. தாமச சுகம்ங்கிறது என்ன, லேசி அலசி லேசியா இருந்துண்டு தூங்கி தூங்கி வழிஞ்சுண்டு அதுதான் அவளுக்கு சுகம். அது மாதிரி பொர்த்தையார அவளை எப்படி தீங்கு பண்ணி அவளை கீழே தள்ளுறது, அதுல கிடைக்கிற அந்த சுகம், இதெல்லாம் தாமச சுகம். இதையெல்லாம் நம்ம கடை பிடித்தோம்னா, அந்த குணங்கள் நம்மள்ட்ட இருந்ததுன்னா நம்மளுக்கு அடுத்த ஜென்மத்துல நம்ம புழு பூச்சியா கூட இல்ல, வெறும் ஜட பொருளா பிறப்போம் அப்படின்னு சொல்றார். வெறும் ஒரு மலையாவோ இல்ல ஒரு கல்லாவோ பிறப்போம் அப்படின்னு. அதாவது ஒரு உயிரினங்களுக்கும் கீழான ஒரு இழிவு பிறவிதான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றார். அது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3த்துக்கும் வேற வேற என்டிட்டிஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லிட்டு கடைசியில என்ன சொன்னார், இந்த உலகத்துல எல்லா பொருட்களுமே இந்த 3 குணங்களால் ஆனவைதான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரிய வச்ச. அதுக்கப்புறம் கர்மயோகத்தை பத்தி திருப்பியும் சொல்ல ஆரம்பிச்சு 4 வர்ணத்தவர்களுக்கும் அவளுக்கு என்ன கர்மங்கள் இயல்பாக விதிக்கப்பட்டவை அப்படிங்கிறது சொல்றா. அதாவது அவளுடைய குணங்கள், அதாவது இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 4 வர்ணத்தவர்களுக்கும் எந்த குணம் மேலோங்கி இருக்கு, எந்த, அதாவது அந்த ரேஷியோவோட நம்ம பார்த்தோம். சாத்வீக குணம்ங்கிறது பிராமணாளுக்கு, க்ஷத்ரியர்களுக்கு ரஜோவும் சாத்வீகமுமா கலந்து இருக்கும். வைசியாளுக்கு ரஜோவும் தமோவுமா கலந்து இருக்கும். அடுத்தது 4வது வர்ணத்தவர்களுக்கு ரஜோவும் தமோ, பட் தமோ ஜாஸ்தியா இருக்கும் அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்.
அந்த குணங்களுக்கு ஏற்ப நம்மளுக்கு அந்த கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கு, இயல்பாகவே அவளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ முதல்ல நம்ம பார்த்தது பிராமணர்களுடைய ஆமா, பிராமணர்களுடைய கர்மங்கள் தான் நம்ம பார்த்தோம் லாஸ்டா 42nd ஸ்லோகால நம்ம பார்த்தது. அவளுக்கு வந்து சமம், அதாவது மன அடக்கம், அப்புறம் தமம் புலனடக்கம், அதுக்கப்புறம் தபஸ். தபஸுங்கிறது வந்து அஹிம்சையை கடைபிடிப்பது, அதுக்கப்புறம் பொறுமை, துன்பங்களை வந்து பொறுத்துக்கிறது, இதையெல்லாம். அப்புறம் அந்த விரதம் இருக்கிறது, இது எல்லாமே தபஸ்ல வருது. சௌச்சம் அப்படின்னா சுத்தம். சாந்தி, சாந்திங்கிறது வந்து என்னன்னா, யாராவது நம்மளுக்கு தீங்கு இழைத்தாலும் அத வந்து அந்த பழி வாங்குற எண்ணம்லாம் இல்லாம அதை பொறுத்து கொள்வது, அதுதான் சாந்தி. அதுக்கப்புறம் ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா எப்பவுமே நேர்மையா இருக்கிறது, மனசாலையும் சரி, உடலாலையும் சரி, புலன்களாலையும் சரி, எப்பவுமே நேர்மையோட இருக்கிறது. ஞானம், விஞ்ஞானம், அது நம்மளுக்கு தெரியும். ஞானம்ங்கிறது என்ன? இந்த வேத சாஸ்திரங்களை எல்லாம் நம்ம ஸ்ரத்தையா கத்துக்கிறது, கத்துண்டு அந்த சாதனை, அதுல கூறப்பட்ட சாதனைகளை எல்லாம் கடைபிடிச்சு அந்த பரமாத்மாவை அடைய முயல்வது, அது ஞானம். விஞ்ஞானம்ங்கிறது வந்து அந்த உபதேசங்கள், அந்த இத வந்து, அதாவது தியரி பிராக்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி வரும் ஞானம் விஞ்ஞானம் அப்படிங்கிறது. சோ அது. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திக்யம். ஆஸ்திக்யம் அப்படின்னா என்னன்னா நம்பிக்கை. முதல்ல சரி, வெறும் படிக்கணும், இப்ப வேதத்தை படிக்கணும், சாஸ்திரத்தை படிக்கணும், ஃபாலோ பண்ணணும்னு ஒரு இது மாதிரி நம்ம ரோபோட்டிக்கா இல்லாம அது மேல நம்ம பரிபூர்ண நம்பிக்கை வைக்கிறது, அதுதான் ஆஸ்திக்யம் அப்படிங்கிறது. சோ பிரம்மாத்துல நம்ம பெரியவா சொல்றாலோ அத வந்து மதிச்சு நடக்கிறது. உடனே உனக்கு என்ன தெரியும் ஐயா, அதெல்லாம் வந்து சும்மா சொல்றதுதான், இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு விதண்டாவாதம் பேசக்கூடாது. பெரியவா சொன்னானா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு மதிச்சு கேட்டுக்கிறது. சாஸ்திரத்துல இப்படி சொல்லியிருக்குடா, இப்படிதான் கடைபிடிக்கணும் அப்படின்னா அவ சொல்றதுல ஒரு இது இருக்கு. நம்பிக்கை வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பிக்கை இருக்கணும், மதிக்கணும். சோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆஸ்திக்யம் அப்படிங்கிறது. சோ இதெல்லாம் வந்து பிராமணாளுடைய இயல்பான கர்மங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்றார். சரியா? இப்போ நம்ம 43வது ஸ்லோகம், அதாவது மற்ற வர்ணத்தவர்களுடைய இதே மாதிரி இயல்பான கர்மம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். 43வது ஸ்லோகம். மீனு யாரு? ஹேமசித்ரா மேம். ஓகே. शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यम् शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यम् युद्धे चाप्यपलायनम् युद्धे चाप्यपलायनम् दानमीश्वरभावश्च दानमीश्वरभावश्च क्षात्रं कर्म स्वभावजम्. क्षात्रं कर्म स्वभावजम्. ஓகே, ஒரு வாட்டி இதை பிரிச்சு சொல்லிடுறேன். शौर्यं तेजो धृतिर् दाक्ष्यं युद्धे चाप्यपलायनम् दानमीश्वर भावश्च क्षात्रं कर्म स्वभावजम्. சொல்லிடுங்க. शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यं युद्धे चाप्यपलायनम् दानमीश्वरभावश्च क्षात्रं कर्म स्वभावजम्. शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यं युद्धे चाप्यपलायनम् दानमीश्वरभावश्च क्षात्रं कर्म स्वभावजम्. Thank you, ma'am. Beautiful. So ஷௌரியம். சோ க்ஷத்ரியர்களுக்கு ஷௌரியம். ஷௌரியம் அப்படின்னா என்னன்னா பயம் இல்லாம இருக்கிறது.
ஒரு எதிரிய நம்மள தாக்கறதுக்கு வரான்னா அவனை எதிர்த்து தாக்கறதுல கொஞ்சமும் பயம் இல்லாம இருக்கிறது, அதுதான் சௌரியம். அதுக்கப்புறம் தேஜஸ், தேஜோ, அது நம்மளுக்கு தெரியும், நல்ல தேஜஸோட இருக்கிறது. திருத்தி, திருத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நல்ல ஒரு உறுதியோட இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். தாக்ஷ்யம், தயவு தாட்சியம் சொல்றோம் இல்லையா, சோ அதுதான். அதாவது சண்டை போடும் பொழுது 2 பேர் சண்டை போடுறான்னு நினைச்சுக்கோங்க, அங்க நின்னுட்டு பேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்படாது. சோ அங்க அவளுக்கு ஒரு சமரசம் பண்ணி வைக்கிறது, எது நியாயமோ அது பக்கம் இருந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணறதுக்கு தயங்காம இருக்கிறது. ஒரு க்ஷத்ரியனா இருந்தா இதுவும் அவனுடைய கடமை, அதுதான் தாக்ஷ்யம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் யுத்தே சாப் சாப்ச சாப்பி அபலாயனம் அப்படின்ற, அதாவது யுத்தத்துல புறமுதுகு காட்டிண்டு போகாம இருக்கிறது அப்படின்னு. சோ போர் நடக்கும் பொழுது எதிரிகள் நம்மள தாக்க வரா அப்படின்னு சமாளிக்க முடியாம நம்ம திணறினா கூட புறமுதுகு காட்டி ஓடி போயிடக்கூடாது. கடைசி இது வரைக்கும் அந்த வீரத்தோட உறுதியோட நம்ம அந்த போரை எதிர்கொள்ளணும். ஐயோ நம்ம பக்கம் எல்லாம் 4 பேரும் இதுவாயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமா எடுத்துட்டு ஓடப்படாது, புறமுதுகு காட்டாம இருக்கிறது. அதுக்கப்புறம் தானம், நிறைய கொடைவள்ளலா இருக்கணும் ஒரு க்ஷத்ரியன் என்றால், நிறைய தான தர்மம் செய்யாது. அதுக்கப்புறம் ஈஸ்வர பாவஸ்ச, ஈஸ்வரன்னா உடனே சிவன் அர்த்தம் இல்ல, ஈஸ்வரன்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த தலைவனா இருக்கிற அந்த ஒரு இது, அதுதான். அதாவது ஒரு அதாவது மக்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்கிறது, பாங்கு இருக்கிறது. அதாவது நம்ம மக்களை நல்வழிப்படுத்துறது, நல்ல வழியில இது பண்ணிட்டு இருக்கிறது, அது மாதிரி யாராவது தப்பு செஞ்சா அவளை தண்டிக்கிறது. சோ அந்த மாதிரி இது அரசாட்சி பண்றது, அதுதான் இங்க சொல்ற ஈஸ்வர பாவக அப்படின்னு. அதாவது எப்பவுமே மக்களுடைய நலத்தை பத்தி சிந்தித்து அதுக்கு வேண்டியதை எல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறது. கொஞ்சமும் தன்னலம் பாராட்டாமல் அன்போட மக்களை தன்னோட சொந்த குழந்தைகள் மாதிரி ட்ரீட் பண்ணி அவளை காப்பதும் பராமரிப்பதுமா இருக்கிறது, அதுதான் ஈஸ்வர பாவக. சோ இது எல்லாமே க்ஷாத்திரம் கர்ம, க்ஷத்ரியர்களுடைய கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றா. ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ஷத்ரியர்களுடைய இயல்பான குணத்துல சத்வகுணம் கலந்த ரஜோகுணம். நம்மளுக்கு பிராமணா இதுல சத்வகுணம் மட்டும் இருக்கும், இதுல மிக்சர் ஆஃப் சத்வ பிளஸ் ரஜோகுணம் இருக்கும். அடுத்தது அடுத்த ஸ்லோகத்துல நம்மளுக்கு பாக்கி 2 வர்ணத்தவர்களையும் சேர்த்து நம்மளுக்கு சொல்லிடுற ஒரே ஸ்லோகத்துல. கிருஷி கௌரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். கலைவாணி மேம். கிருஷி கௌரக்ஷ்ய வாணிஜ்யம், कृषि गौरक्ष्य वाणिज्यम् வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் वैश्य कर्म स्वभावजम् பரிச்சர்யாத்மகம் கர்ம परिचर्यात्मकं कर्म शूद्रस्यापि स्वभावजम् शूद्रस्यापि स्वभावजम् कृषि गौरक्ष्य वाणिज्यं वैश्य कर्म स्वभावजम् परिचर्यात्मकं कर्म शूद्रस्यापि स्वभावजम् कृषि गौरक्ष्य वाणिज्यं वैश्य कर्म स्वभावजम् परिचर्यात्मकं कर्म शूद्रस्यापि स्वभावजम्. ஓகே,
சோ இங்கே வைஷ்யர்களுக்கும் 4வது வர்ணத்தவருக்கும் உரிய அந்த கர்மங்களை பத்தி சொல்றா. கிருஷி தொழில்னா என்ன? உழவு தொழில். சோ அந்த உழவு செய்யறது, ஃபார்மிங். அப்புறம் ரக்ஷணம் பண்றது அப்படின்னா என்ன? பசுக்களை பாதுகாக்கிறது, காக்கிறது, அத சொல்றா. அப்புறம் வாணிஜ்யம்னா வணிகம் பண்றது. சோ அந்த வியாபாரத்திலயும் ரொம்ப நேர்மையோட வணிகம் பண்றது. அதாவது ஏமாத்தல் அது இதெல்லாம் இல்லாம நியாயமாக வணிகம் பண்றது. இது எல்லாம் வைஷ்யர்களுடைய ஸ்வபாவம், அவளுடைய இயல்பான கர்மங்கள் அப்படின்னு. சோ கிருஷி தொழில், கோரக்ஷணம், அதுக்கப்புறம் வணிகம். அதுக்கப்புறம் 4வது வர்ணத்தருக்கு பரிச்சர்யாத்மகம் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா சேவை புரியறது, மக்களுக்கு சேவை புரியறது அப்படிங்கிற அதுதான் அவளுடைய இயல்பான கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வர்ணத்தவர்களுக்கும் இது அவளுடைய இயல்பான கர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டா. ஏற்கனவே சொன்ன மாதிரி வைஷ்யர்களுக்கு இயல்பாகவே தமோ குணத்துல ரஜோகுணம் கலந்து இருக்கு, அப்படி வரும். ரஜோகுணத்துல தமோ குணம் கலந்து இருக்கு. நெக்ஸ்ட் 4வது வர்ணத்தவர்களுக்கு தமோ குணத்துல ரஜோகுணம் கொஞ்சம் கலந்து இருக்கு. சோ ப்ரொபோர்ஷன் மாறுறது. இது அவளுடைய இயல்பான அந்த குணம் அப்படிங்கிறது. சரியா? சோ இப்போ அவளுக்கு விதிக்கப்பட்ட 4 வர்ணத்தவர்களுக்கும் விதிக்கப்பட்ட இயல்பான கர்மங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ இந்த கர்மங்களை எப்படி நம்ம கடைபிடிச்சா நம்ம எளிதாக அந்த சித்தியை பெறலாம், பரம சித்தியை பெறலாம் அப்படிங்கறத சொல்ல போறார். ஸ்வே ஸ்வே கர்மண் யபிரதஹ சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரதஸ் சித்திம் யதா விந்ததி தச்ருணு. மகாலட்சுமி மேம். நமஸ்காரம் மேம். ஸ்வே 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 கர்மண்யபிரதஹ ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹ தம் சித்திம் லபதே நரஹ சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரதஸ் சித்திம். ஸ்வகர்ம நிரத சித்திம். நிரத லப நிரத நிரத நிரத. சரிங்க. ஸ்வகர்ம நிரதஸ் சித்திம். ஸ்வகர்ம நிரத சித்திம் யதா விந்ததி தச்ருணு. யதா விந்ததி தச்ருணு. சொல்லவா மேம்? சொல்லுங்க. ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹ சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரத சித்திம் யதா விந்ததி தச்ருணு. ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹ சம்சித்திம் லபதே நரஹ. என்ன மேம்? ஸ்வே கர்மண்யபிரதஹ. ஓகே மேம், சாரி மேம். ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹ. தீர்க்கம் போடாதீங்க, ஹ்ரஸ்வம் தான். யபிரதஹ. யபிரதஹ. ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹ சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரத சித்திம் யதா விந்ததி தச்ருணு. ஓகே. சோ இப்போ சொல்லிட்ட 4 வர்ணத்தவர்களுக்கும் என்னென்ன இயல்பான கடமை அப்படின்னு. இப்ப என்ன சொல்ற? ஸ்வே ஸ்வே கர்மன் யபிரதஹ அப்படின்னா யாருக்கு என்ன இயல்பான கடமையோ அத நீ ஒழுங்கா கடைபிடிச்சாலே. இப்போ சத்திரியனுக்கு இருக்கிற கடமைய பிராமண செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி அவாவாளுக்கு என்ன கர்மங்கள்
கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கோ இயல்பாக, அதை நீ ஒழுங்கா செஞ்சாலே நீ பரமபதத்தை அடைந்து விடலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ மாதிரி இந்த ஸ்லோகால சொல்லியிருக்கா. இன்னும் டீடைல்டா பின்னாடி சொல்லுவா. எப்படி பரமபதத்தை அடையலாம், அதுக்கான அந்த உபாயத்தை சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்ற. யதஃப் பிரவிருத்திர் பூதானாம் ஏன சர்வ மிதம் ததம் ஸ்வகர்மணா தமப்யர்ச்ய சித்திம் விந்ததி மாணவः. மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. யதஃ பிரவிருத்திர்பூதானாம். நமஸ்காரம். யதஃ பிரவிருத்திர்பூதானாம். விருத்தி கிடையாது, விருத்தி தான். யதஃ பிரவிருத்திர்பூதானாம். யதஃ பிரவிருத்திர் இர் உண்டுல்ல மேம்? பிரவிருத்தி த கிடையாது, த தான் அது. பிரவிருத்தி. ஓகே. யதஃ பிரவிருத்திர்பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமப்யர்ச்ய ஸ்வகர்மணா தமப்யர்ச்ய சித்திம் விந்ததி மாணவः. சித்திம் விந்ததி மாணவः. யதஃ பிரவிருத்திர்பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமப்யர்ச்ய சித்திம் விந்ததி மாணவः. யதஃ பிரவிருத்திர்பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமப்யர்ச்ய சித்திம் விந்ததி மாணவः. ஓகே, பியூட்டிஃபுல். சோ அந்த பரம்பொருள் இருக்கே, அந்த பரம்பொருள் தான் இந்த உலகத்துல முழுக்க நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அந்த பரமாத்மாவை தன்னுடைய இயல்பான கடமையினால் யார் வழிபடுறாளோ அவன் பரமசித்தியை அடைகிறான். அததான் இங்க திருப்பியும் சொல்றான். அதாவது நீ உன்னுடைய இயல்பான கடமைகளை செய், அதே சமயத்துல அதை அந்த பகவானுக்கு நீ அர்ப்பணம் பண்ணணும். அதாவது எல்லாமே எல்லா பிராணிகள்லயும் அந்த இருக்கிறது அந்த பகவத் ஸ்வரூபம் தான், அவர்தான் எங்கேயும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு. சோ அவரோட யோக மாயையால இந்த உலகம் அப்படிங்கிற இந்த உருவத்துல அவர் வெளிப்பட்டு இருக்கார். அதனால எல்லாமே அவர்தான் அப்படின்னு நினைச்சுட்டே நீ உன்னுடைய இயல்பான கர்மத்தை நீ செஞ்சுண்டேவா. அப்படி பண்ணாலே நீ பரமசித்தியை அடையலாம் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, மத்தவாளோட கர்மத்தை பண்றதோட உன்னோட கர்மத்தை நீ ஒழுங்கா பண்ணறதுதான் சிறந்தது. நீ பொறுத்தையாரோட இது ஆஹா அத அவன் பண்ணா அவனுக்கு அவ்வளோ பலன் கிடைக்கிறதே நம்மளும் அதை பண்ணுவோம், நோ, அது மாதிரி பண்ணப்படாது. உனக்கு விதிக்கப்பட்டதை நீ பண்ணு. அதுல இருக்கிற அந்த ஹிம்சையோ இதுவோ உனக்கு கணக்கு வராது. ஏன்னா நீ ஸ்வதர்மம் கடைப்பிடிக்கிற அப்படிங்கறத டீட்டெயில்டா சொல்ல போற. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத். பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வபாவ நியதம் கர்ம குர்வன் நாப்னோதி கில்பிஷம். நான் தான் மேம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத். பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வபாவநியதம் கர்ம ஸ்வபாவநியதம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். குர்வன்னாப்னோதி கில்பிஷம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பிரதர்மாத் பரதர்மம்னா வேற ஒருத்தர் இது வேற வர்ணத்தவர்களுடைய தர்மத்தை நீ கடைபிடிக்கிறது, அதான் பரதர்மம். ஓகே. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ
परधर्मास्वनुष्ठितात् स्वभावनियतं कर्म कुर्वन्नाप्नोति किल्पिषम् श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मात् स्वनुष्ठितात् स्वभावनियतं कर्म कुर्वन्नाप्नोति किल्पिषम् வெரி குட். ஸ்வபாவ இல்ல ஸ்வபாவ. ஸ்வபாவம். स्वभावनियतं कर्म कुर्वन्नाप्नोति किल्बिषम्. ஓகே. சோ இங்கதான் சொல்றா, அதாவது பிற தர்மம் எவ்வளவு உயர்ந்ததா இருந்தாலும் பிற தர்மத்தை விட உன்னோட தர்மம் ஸ்வதர்மத்துல சின்ன சின்ன குத்தம் குறை இருந்தாலும் நீ அதை கடைபிடிப்பதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ அந்த மாதிரி நீ கடைபிடிக்கும் போது உன்னுடைய ஸ்வதர்மத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன குறை எல்லாம் பாவங்கள் அப்படின்ற கணக்குல வராது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ க்ஷத்ரியர்களுக்கு பார்த்தோம்னா போர் புரியறது, போர்ல எதிரிகளை அவ கொல்லறா. சோ கொல்லறதுங்கிறது என்ன? ஹிம்சை. ஹிம்சைங்கிறது பாவ செயல், வேற வர்ணத்தவர்கள் பண்ணினா. ஆனா க்ஷத்ரியர்களுக்கு அது தர்மம், ஸ்வதர்மம் இல்லையா? சோ அந்த மாதிரி கொலை பண்றது, கொலைன்னா என்ன? உயிரை போக்குறதுங்கிற அந்த பாவ செயல் ஒரு பாவத்துல கணக்கு வராது. ஏன்னா அது அவளுடைய ஸ்வதர்மம்ங்கிறதுனால. தர்மம்ங்கிறது மேலோங்கிறது இந்த பாவத்தோட அப்படிங்கறதான் இங்க சொல்றான். சோ அவன் பாவம் செஞ்சவனா ஆக மாட்டான். அவனுடைய கர்மத்தை அவன் முறைப்படி கடைபிடித்தானா, தெரியாம இந்த மாதிரி ஹிம்சை எல்லாம் நடந்தாலும் அது அவனுக்கு அந்த பாவம்ங்கிறது ஒட்டாது அப்படின்னு சொல்றோம். சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷ மபி ந தியஜேத் சர்வாரம்பா ஹி தோஷேன தூமே நாக்னி ரிவாவ்ருதாஹ. நவநீதா மாமி. சகஜம் கர்ம கௌந்தேய सहजं कर्म कौन्तेय ததோஷமபி ந த்யஜேத் सदोषमपि न त्यजेत् சர்வாரம்பா ஹி தோஷேன सर्वारम्भा हि दोषेण धूमेनाग्निरिवावृताः धूमेनाग्निरिवावृताः सहजं कर्म कौन्तेय सदोषमपि न त्यजेत् सर्वारम्भा हि दोषेण धूमेनाग्निरिवावृताः सहजं कर्म कौन्तेय सदोषमपि न त्यजेत् सर्वारम्भा हि दोषेण धूमेनाग्निरिवावृताः. ஓகே. சோ இங்க அததான் திருப்பியும் ரீஐட்ரேட் பண்ற. உன்னுடைய இயல்பான கடமைகள்ல குற்றம் குறை இருக்குனாலும் நீ அதை விட்டுவிடக் கூடாது, ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றார். சோ ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு கிருஷி தொழில் பண்ற ஒரு வைசியன் எடுத்துக்கோங்க. நிலம் உழும்போது என்ன ஆகும்? நிறைய புழுப்பூச்சிகள் அதெல்லாம் செத்து போகும் இல்லையா? சோ உடனே அதெல்லாம் ஹிம்சையில கணக்காகாது. அவனுடைய ஸ்வதர்மத்தை பண்ணும் பொழுது இதெல்லாம் பாவத்துல சேர்க்காது. அதனால உன்னுடைய கடமையை நீ என்றைக்கும் விட்டுவிடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ சாஸ்திரப்படியும் நியாயமாவும் அவளுக்கு விதிக்கப்பட்ட அந்த கடமை செஞ்சுதான் ஆகணும். அப்படி நீ செய்யாம விட்டாதான் உனக்கு பாவம் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ ஸ்வதர்மத்தை கடைப்பிடிக்கிறதுங்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க, அததான் சொல்றேன். சோ இப்ப இந்த 4 வர்ணத்தவர்களுடைய இயல்பான இத சொல்லிட்டு அவ ஸ்வதர்மத்தை கடைப்பிடிக்கணும். எதுக்கு இப்ப இத்தனை பூர்வ பீடிகை போடுற? அர்ஜுனனுக்கு சொல்றதுக்கு, நீ சத்திரியன்பா, உன்னோட கடமை என்ன, அதை நீ பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கறத சொல்ல வர்றதுக்காக தான் இது அத்தனையும் டீட்டெயில்டா அவருக்கு சொல்றார். சத்துவகுணத்தை நீ இது பண்ணிக்கணும், ரஜோ தமோ குணம். ஏன்னா அந்த ரஜோகுணம் இருக்கிறதுனால்தான் அவனுக்கு இன்னும் அந்த ஹெசிடேஷன், அந்த பந்தம் அப்படிங்கிற அந்த ஆசையெல்லாம் இன்னும் அவன் முழுமையா விடாம இருக்கிறதுனால. சோ அதனாலதான் இந்த 3 குணங்களையும் சொல்லி
நீ ரஜோ தமோ குணத்தை விளக்கணும், சத்விக குணத்தை மட்டும் நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னென்ன எய்டோ சாத்வீக உணவு, சாத்வீக தவம் எல்லாம் நம்மளுக்கு டீட்டெயில்டா வரும். இந்த மாதிரி யாரும் அவ்வளோ அழகா ஸ்பூன் ஃபீட் பண்ணி நம்மளுக்கு ஒன்னும் அவ்வளோ கிளாரிட்டியோட எக்ஸாம்பிள்ஸோட கிருஷ்ண பரமாத்மா அவ்வளோ அழகா இது என்ன அர்ஜுனனுக்கு சொன்னதா இல்ல, இது நம்ம உலக மகாஜனங்களுக்கு இந்த கலியுகத்துல தர்மத்தை கொஞ்சமாவது நிலைநாட்டணும், அது இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் சொன்ன உபதேசம். அவர் அர்ஜுனனுக்கு சொன்னது மூலமா இந்த உலக மக்களுக்கு சொன்ன உபதேசம். அத்தனை பேரும் இது கண்டிப்பா படிச்சே ஆகணும். இப்போ திருப்பியும் சாங்கிய யோகம் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னா இந்த சாப்டரே நம்மளுக்கு மோட்ச சந்நியாச ரெண்டுமே நம்மளுக்கு கர்ம யோகத்தை பத்தியும் வரும், சாங்கிய யோகத்தை பத்தியும் வரும். இப்ப திருப்பியும் சாங்கிய யோகத்தை பத்தி சொல்றார். அசக்த புத்திஸ் சர்வத்ர சிதாத்மா விகத ஸ்பிருஹ நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசே நாதி கச்சதி. ராணி மாமி. மாமி நான் கத்துக்கல. சரி சரி சரி, ஓகே. சங்கீதா மேம். சொல்றேன். அசக்த புத்தி சர்வத்ர அசக்த புத்தி சர்வத்ர ஜிதாத்மா விகத ஸ்பிருஹ ஜிதாத்மா விகத ஸ்பிருஹ நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதி கச்சதி. சந்நியாசேனாதி கச்சதி. அசக்த புத்தி சர்வத்ர ஜிதாத்மா விகத ஸ்பிருஹ நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதி கச்சதி. அசக்த புத்தி சர்வத்ர ஜிதாத்மா விகத ஸ்பிருஹ நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதி கச்சதி. ஓகே, சோ இது அந்த சாங்கிய யோகத்தை கடைபிடிக்கும் அந்த மனிதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இங்க சொல்றா. அசக்த புத்தி அப்படின்னா கொஞ்சமும் பற்றில்லாத புத்தி. இந்த உலக போகங்கள் மேல இருக்கிற அந்த பற்றையெல்லாம் முற்றும் அறுத்து விட்டவனா இருப்பான். அவனோட மனசும் சரி புத்தியும் சரி எதுலயுமே ஈடுபாடு இல்லாம இருக்கிறது, அதுதான் அசக்த புத்தி அப்படின்னு சொல்ற. சர்வத்ர ஜிதாத்மா, சிதாத்மா விகத ஸ்பிருஹ அப்படின்னா அவனுக்கு எதுலயுமே ஒரு பெரிய ஆசை அப்படின்றதெல்லாம், அதாவது எந்த விஷயமே அவன் ஒரு பெருசா, இப்போ பணம் வந்ததுன்னா அதை ஒரு பெரிய விஷயமா இது பண்றது இல்ல. ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, கவர்மெண்ட் ஜாப், அதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சோ எதுலயுமே அவனுக்கு ஆசை இல்லாம இருக்கிறது, தன்னுடைய உள்ளத்தை ஃபுல்லா அடக்கியவன் அப்படிங்கறதுதான் ஜிதாத்மா. விகத ஸ்பிருஹ அது சொல்லிட்டோம். நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசே நாதி கச்சதி. சோ இப்படி அசக்த புத்தியோடையும் ஜிதாத்மா உள்ளத்தை அடக்கியவன், ஆசையற்றவனா இருக்கிற அந்த மனிதன் சந்நியாச யோகத்துல ஈடுபட்டு அந்த சந்நியாச யோகத்தினால் அவன் அந்த பரமகதியை அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் திருப்பிய சாங்கிய யோகம். ஏற்கனவே பார்த்ததுதான், பட் ஒரு ரீகேப்காக திருப்பியும் அவர் சொல்றார் இந்த விஷயத்தை. சோ எப்படி அந்த பரமானந்தத்தை, அந்த பிரம்மத்தை அவன் அடைகிறான் அப்படிங்கறத இன்னும் டீட்டெயில்டா நம்மளுக்கு சொல்றான். தருவான் அப்படின்னு, பரமசித்தி அடைவான் அப்படின்னு சொல்லிட்டா எப்படி அடைவான், அடைஞ்ச அப்புறம் அவன் எப்படி இருப்பான், அதெல்லாமும் நம்மளுக்கு சொல்ற. சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோத மே சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யா பரா. உமா மௌலி மேம். சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம
सिद्धिं प्राप्तो यथा ब्रह्म तथाप्नोति निबोध मे। तथाप्नोति निबोध मे। समासेनैव कौन्तेय समासेनैव कौन्तेय निष्ठा ज्ञानस्य या परा। निष्ठा ज्ञानस्य या परा। सिद्धिं प्राप्तो यथा ब्रह्म तथाप्नोति निबोध मे। समासेनैव कौन्तेय निष्ठा ज्ञानस्य या परा। सिद्धिं प्राप्तो यथा ब्रह्म तथाप्नोति निबोध मे। समासेनैव कौन्तेय निष्ठा ज्ञानस्य या परा. Thank you, ma'am. ஓகே, சோ இந்த சாங்கிய யோக சாதனை மூலம் எப்படி அந்த மனிதன் தத்துவ ஞானத்தை முழுமையாக பெற்று அந்த பராபக்தி அப்படிங்கறதை அவன் அடைகிறான் அப்படிங்கறத நான் உனக்கு சொல்றேன், கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்போ அத டீட்டெயில்டா நம்மளுக்கு சொல்ல போறேன். இங்க வந்து சொல்றேங்கிறது மட்டும் சொல்லியிருக்க. இப்போ ஒரு 3 ஸ்லோகத்துல அத டீட்டெயில்டா நம்மளுக்கு சொல்றேன். புத்யா விஷுத்தயா யுக்தோ, யுக்தஹ பண்ணிக்கலாம். திருத்யா திருத்யாத்மானம் நியம்ய ச சப்தாதீன் விஷயாம்ஸ் த்யக்த்வா ராகத்வேஷௌ வியுதஸ்ய ச. ஹேமசித்ரா மேம். बुद्ध्या विशुद्धया युक्तः बुद्ध्या विशुद्धया युक्तः धृत्यात्मानं नियम्य च धृत्यात्मानं नियम्य च शब्दादीन् विषयांस् त्यक्त्वा शब्दादीन् विषयांस् त्यक्त्वा रागद्वेषौ व्युदस्य च रागद्वेषौ व्युदस्य च बुद्ध्या विशुद्धया युक्तः धृत्यात्मानं नियम्य च शब्दादीन् विषयांस् त्यक्त्वा रागद्वेषौ व्युदस्य च बुद्ध्या विशुद्धया युक्तः धृत्यात्मानं नियम्य च शब्दादीन् विषयांस् त्यक्त्वा रागद्वेषौ व्युदस्य च. Thank you, ma'am. ராக சொல்லக்கூடாது, ராக. Sorry, ma'am. சொல்லட்டுமாம்மா திருப்பி? இல்லம்மா சின்னதுதான். ஓகேம்மா. ஆப்போ ஐடியில யார் இருக்கா மீனோ? தெரியல மேம், அதனால தான் அவளை நான் கூப்பிடல. ஏன்னா கூப்பிட்டா அவ வந்து அன்மியூட் பண்ணாதான் உண்டு. ஆப்போல யார் இருக்கேள்? இதுவரையும் உங்க நேம கூப்பிடாதவ யார் இருக்கேள்? சரி விட்டுரு. கலைவாணி வாங்கோ. தியான யோக பர் இல்ல விவிக்த சேவி லக்வாஷி विविक्तसेवी लघ्वाशी யதவா காய மானசக. यत वा कायमानसः பிரிக்கலனா விவிக்த சேவி லக்வாஷி யதவா காய மானசக. தியான யோக பரோ நித்யம் வைராக்யம் சமுபாஸ்ருதः. விவிக்த சேவி லக்வாஷி विविक्तसेवी लघ्वाशी யதவா காய மானசக. यत वा कायमानसः தியான யோக பரோ நித்யம் ध्यानयोगपरो नित्यम् வைராக்யம் சமுபாஸ்ருதः. वैराग्यं समुपाश्रितः. विविक्तसेवी लघ्वाशी यत वा कायमानसः ध्यानयोगपरो नित्यं वैराग्यं समुपाश्रितः. विविक्तसेवी लघ्वाशी यत वा कायमानसः ध्यानयोगपरो नित्यं वैराग्यं समुपाश्रितः. Thank you, ma'am. நெக்ஸ்ட். அகங்காரம் பலம் தர்ப்பம்
மேம் பிரிச்சு கொடுங்க மேம். அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், क्रोधम, परिग्रहम, विमुच्य, निर्ममश, शांतः, शांतोर्क शांतः पनिकोंगो, ब्रह्म भूयाय कल्पते. மகாலட்சுமி மேம். நமஸ்காரம் மேம். अहंकारं बलं दर्पं, அகங்காரம் பலம் தர்ப்பம், कामं क्रोधं परिग्रहं, காமம் குரோதம் பரிகிரகம், विमुच्य निर्ममः शान्तः, விமுच्य நிர்மம சாந்தः, ब्रह्म भूयाय कल्पते. பிரம்மன்னு சொல்லுவா மேம். ब्रह्म பிரம்ம பூயாய கல்பதே. அகங்காரம் பலம் தர்ப்பம், காமம் குரோதம் பரிகிரகம், விமுच्य நிர்மம சாந்தः, பிரம்ம பூயாய கல்பதே. அகங்காரம் பலம் தர்ப்பம், காமம் குரோதம் பரிகிரகம், விமுच्य நிர்மம சாந்தः, பிரம்ம பூயாய கல்பதே. தேங்க்யூ. சோ அந்த ஞான யோகத்தை கடைபிடிப்பவன் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவான். ரொம்ப அழகா நீட்டா கொடுத்திருக்கார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றார்? விசுத்த புத்தி, அதாவது அவனுடைய புத்தி தூய்மையான புத்தியோட இருக்கான். அதுக்கப்புறம் லக்வாசிங்க போது ரொம்ப சாத்வீகமான சாப்பாடு, அளவான சாப்பாடு கிடைக்கிறது எல்லாம் ஒரு ஆசா பாசத்துல சாப்பிடுறது இல்ல, பசிக்காக அந்த சாப்பிடுறது. டேஸ்ட் கீஸ்ட்னு அதுல இதுவாகாம எளிதில ஜீரணமாக்கூடிய சாத்வீக உணவை சாப்பிட்டு, அதுக்கப்புறம் சத்தம் இல்லாத ஒரு தூய்மையான இடத்துல, ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இல்லாம தியானம் பண்றதுக்கு ஏதுவான ஒரு இடம், ஒரு குகையோ இல்ல ஒரு நதிக்கரையோ இல்ல ஒரு கோவிலோ இல்ல காடு மலை, இந்த மாதிரி சுத்தமான ஒரு இடத்துல சத்தம் இல்லாத இடத்தை அவன் தேர்ந்தெடுப்பான். அதுக்கப்புறம் அவன் உள்ளத்தை கொஞ்சமும் அலைபாய விடாமல், இந்த உலக போகங்களை பத்தி கொஞ்சமும் சிந்திக்காமல், அவன் மனசு புலன்கள் அவனோட உடம்பு, அதுதான் இங்க சொல்றா, வாக்காய மானசக சொல்றா இல்லையா. சோ மனசு புலன்கள் அவனுடைய உடல் எல்லாத்தையும் தன்வசப்படுத்தணும். புத்திய முதலே சொல்லிட்டேன், தூய்மையான புத்தியா வச்சுக்கணும். சோ மனசு இந்த போகங்கள் மேல கொஞ்சமும் அந்த ஈடுபாடு கொள்ளாம அதை தன்னோட வசப்படுத்தி வச்சுக்கணும். எல்லாமே நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உடம்பு, புலன்கள் எல்லாத்தையும் தன்வசம் வைத்துக்கணும். அதுக்கப்புறம் சில இதெல்லாம் கம்ப்ளீட்டா நீக்கணும். என்னத்தெல்லாம் நீக்கணும்? அகங்காரம், நான் பண்றேன், நான் சாதிச்சேன் அப்படிங்கிற அந்த நான் அப்படிங்கிறத மனசுலேருந்தும் உடல்லேருந்தும் புலன்களிலிருந்தும் அறவே நீக்கணும். அதுதான் அந்த அகங்காரத்தை நீக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி உடல் வலிமையை நீக்க வேண்டும். அப்படின்னா எதுக்காக அப்படி சொல்றா அப்படின்னா, மத்தவா மேல நம்ம ஆதிக்கம் செலுத்துறது. அதாவது வெறும் ஆதிக்கம்னா வெறும் அவளை தாக்குறது அந்த மாதிரி இது இல்ல. சொற்களாலும் சரி, நான் சொல்றதுதான் கரெக்ட், நீ எனக்கு அடிபடிஞ்ச அந்த மாதிரி. சோ ஆதிக்கம் செலுத்தாம இருக்கிறது, அந்த முரட்டுத்தனம், அந்த இது இருந்ததுன்னா தான் நம்மள கெட்ட வழியில போக தோணும். சோ அந்த தியாகம் பண்றது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கர்வத்தை தியாகம் பண்றது. அதாவது நான் தான் ரொம்ப பணக்காரளாக்கும், நான் தான் நிறைய படிச்சிருக்கேனாக்கும் அப்படின்னு சொல்லி நான் தான் ரொம்ப அழகாக்கும், அந்த மாதிரி அந்த கர்வம் கொள்றது இல்லையா, பெருமிதம் கொள்றது, அத கம்ப்ளீட்டா விளக்குறது. அதுக்கப்புறம் காமம்ங்கிறது என்னன்னா ஆசைகள், இந்த உலக போக பொருட்கள் மேல ஆசைகள், அத கம்ப்ளீட்டா நீக்கணும். அடுத்தது கோபம், ரொம்ப முக்கியம். கோபத்தை நீக்கினான்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ரொம்ப ஈஸியா நம்ம
ஓட்டிடலாம். இந்த கோபம்ங்கிறத அறவே நீக்கணும் எல்லாருமே. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அது அதாவது எரிச்சல் அடையக்கூடாது யார் என்ன பண்ணாலும் அந்த மாதிரி. சோ அந்த கோபத்தை நம்ம கம்ப்ளீட்டா துறக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொத்து சேர்க்கறது அதையும் நம்ம விளக்கணும். ஏன்னா இந்த உலகியல் போக வஸ்துக்கள் எல்லாம் பர்மனன்ட் இல்ல அப்படின்னு நம்மளுக்கு மனசுல போகங்கள் மேல ஈடுபாடு இல்ல, நான் அதெல்லாம் வசப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சொத்து சேர்த்துன்றேன்னா அப்புறம் பிரயோஜனம் கிடையாது. அது உனக்கு சாங்கிய யோக சாதனை முழுமை பெறாது. அதனால இந்த உலகியல் போக வஸ்துக்களில் இருக்கும் அந்த பற்றை கம்ப்ளீட்டா நீக்கிறது. இதையெல்லாம் நீக்கிட்டு அகங்காரத்தை, உடல் வலிமையை, கர்வத்தை, காமத்தை, கோபத்தை, இதை எல்லாத்தையும் நீக்கி நம்ம அந்த பகவானை மட்டும் தியானம் பண்ணிட்டு இருக்கணும். இடைவிடாம அந்த சச்சிதானந்தமயமான அந்த பிரம்மத்துல அவனை மட்டும் சிந்திச்சுண்டு அப்படியே, அதாவது நம்ம படுத்தா, எழுந்தா, உட்கார்ந்தா, தூங்கினா, குளிச்சா, சாப்பிட்டா, எல்லா டைமும் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை மட்டுமே சிந்திச்சுண்டு இருக்கிறது. அதுதான் எல்லாத்துக்கும் மேலானது அப்படிங்கிறத பரிபூர்ணமா நம்பி அதை சிந்திப்பதுதான் என் கடமை அப்படிங்கிறத அறிஞ்சு அந்த தியானத்துல ஈடுபட்டு இருக்கிறது. அப்படி கடைபிடிக்கிற அந்த சாங்கிய யோகி, இப்ப நான் சொன்ன இதெல்லாம் சேர்த்து கடைபிடிக்கிற அந்த தியானத்துல ஈடுபடுற அந்த சாங்கிய யோகி பிரம்மத்தோட உடனே அவன் ஐக்கியம் ஆயிடுறான். ஏன்னா அவனுக்கு நான் வேற அந்த பரமாத்மா வேற அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த தெளிவு பிறந்துடும். சோ அந்த பிரம்மம் தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த இது தியானம் பண்ண பண்ண அந்த ஒரு சத், அந்த ஒரு உண்மை நம்மளுக்கு, அந்த ஞானம், அந்த தத்துவ ஞானம் நம்மளுக்கு அந்த தெளிவை கொடுத்த உடனே நீ ஆட்டோமேட்டிக்கா அந்த பரமானந்த நிலை, பரமகதியை நீ அடைஞ்சிடுவ அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்திருக்காரு இந்த இடம் எல்லாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இப்ப இத்தனையும் பண்ணி அந்த பிரம்மத்தை அடைஞ்சிட்டார் இல்லையா, அவர் எப்படி இருப்பார்? அந்த பிரம்மத்தை அடைந்த, பிரம்மம்னா என்ன, உடனே செத்து போய் அங்க மோட்சம் அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஜீவமுக்தன் கூட இருக்கா. உயிரோட இருக்கும் போதே நீ பிரம்மத்தை அடையலாம் இந்த யோகிய மார்க்கம் மூலமாலாம். சோ அப்படி அடைஞ்சவா எப்படி இருக்கா அப்படிங்கறத பார்க்க போறோம். பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷதி சமஸ் சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம். மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. பிரம்மபூத பிரசன்னாத்மா ब्रह्मभूत प्रसन्नात्मा न शोचति न काङ्क्षति न शोचति न काङ्क्षति समः सर्वेषु भूतेषु समः सर्वेषु भूतेषु मद्भक्तिं लभते पराम्. मद्भक्तिं लभते पराम्. ब्रह्मभूतः प्रसन्नात्मा न शोचति न काङ्क्षति समः सर्वेषु भूतेषु मद्भक्तिं लभते पराम्. ब्रह्मभूतः प्रसन्नात्मा न शोचति न काङ्क्षति समः सर्वेषु भूतेषु मद्भक्तिं लभते पराम्. ஓகே, பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா சொல்றா. அதாவது இந்த மாதிரி தியானம் பண்ணி அந்த தத்துவ ஞானத்தை பெற்றவன் அந்த பிரம்மத்தோட அப்படியே அந்த ஒன்றி அந்த தெளிவான அந்த மனத்தை உடைய அந்த யோகி அவனுடைய இது எப்படி இருக்கும்னா, அவன் எதுக்குமே வருந்த மாட்டான், எதையுமே எதிர்பார்க்க மாட்டான். அவ்வளவுதான், சிம்பிள். உனக்கு லைஃப் அவ்வளோ சிம்பிளா போயிடும். எதிர்பார்ப்புங்கிறது இல்ல அப்படின்னாலே லைஃப் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா போகும். யார்கிட்டயுமே எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிறது,
இருக்கத்திலே ரொம்ப டஃப் ஃபாலோ பண்றது. பட் அத நம்ம பூர்ணமா கடைபிடித்தோம்னா வாழ்க்கை ஒரு துளி கவலை இது அது எதுவுமே வராது, கோபம் வராது. எதிர்பார்ப்பு இருந்தாதான் இது எல்லாமே நம்மளுக்கு வருது. எதிர்பார்ப்பு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா நிறுத்தணும். சோ இவ எதுக்கும் வருந்த மாட்டா, எதையும் எதிர்பார்க்கவும் மாட்டா. அதே மாதிரி எல்லா பிராணிகளிடமும் சமபாவனையோட இருப்பா அப்படின்னு சொல்ற. அவளுக்கு அந்த விருப்பு வெறுப்பு இது பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எது சேர்ந்தாலும் சரி, அவளுக்கு எது பிரிஞ்சு போனாலும் சரி, அவகிட்ட எந்த மாற்றமும் இருக்காது. சோ கவலை பிரிஞ்சு போனா கவலை வருத்தமும் கிடையாது. நம்மளுக்கு செல்வமோ இதுவோ சேர்ந்தா அதுக்காக ஒரு சந்தோஷமும் படமாட்டா. அந்த மாதிரி எல்லாமே அந்த பிரம்மம் மட்டும்தான், பிரம்மத்தால நடக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு இதுலயே இருப்பா. சோ அவளுக்கு எந்த வித விருப்பு வெறுப்பும் கிடையாது, சமபாவனையோட இருப்பா, எதிர்பார்ப்பு இல்லாம இருப்பா அப்படின்னு சொல்றான் தத்துவ ஞானி. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த பராபக்தியை அடைஞ்சு அதனுடைய பயன், அப்படி அடைஞ்சவா என்ன பயன் பெறா அப்படிங்கறதையும் சொல்ற. பக்தியா மா மபிஜானாதி யாவான் யஸ்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். சங்கீதா மேம். பக்தியா மாமபிஜானாதி भक्त्या मामभिजानाति யாவான் யஸ்சாஸ்மி தத்வதஹ यावान् यश्चास्मि तत्त्वतः ததோ மாம் தத்வதோ ஞாத்வா ततो मां तत्त्वतो ज्ञात्वा விஷதே ததனந்தரம். विशते तदनन्तरं. भक्त्या मामभिजानाति यावान् यश्चास्मि तत्त्वतः ततो मां ततो मां तत्त्वतो ज्ञात्वा विशते तदनन्तरं. भक्त्या मामभिजानाति यावान् यश्चास्मि तत्त्वतः ततो मां तत्त्वतो ज्ञात्वा विशते तदनन्तरम्. ஓகே. சோ இந்த தத்துவ ஞானத்தை ஃபுல்லா அடைஞ்ச அந்த சாதகன் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை உள்ளது உள்ளபடி முழுசா அறிந்து கொண்டு அந்த பரமாத்மாவையே அடைகிறான். சோ அப்படி அடைஞ்சவனுக்கு இந்த சகுண நிர்குண நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ நிர்குண நிராகார ரூபம்னா என்ன, சகுண நிராகார ரூபம்னா என்ன, சகுண சாகார ரூபம்னா என்ன, எல்லாமே அவனுக்கு கிளீனா எல்லாமே புரிஞ்சவனா இருப்பான். அதான் தத்துவ ஞானத்தை அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பாக்கி எதுவுமே விஷயம் இல்லை. சோ எல்லாத்தையும் முழுமையா அறிந்து கொண்டவன் அந்த பரமாத்மாவையே ஈஸியா அடையறான். இந்த ஞான யோக சாதனை மூலமா கிடைக்கிற இந்த தத்துவ ஞானம் அவனை எளிதில் அந்த பரமாத்மாவோடு சேர்த்து விடுறது, அவர் ஈஸியா அடைஞ்சு விடுறான் அப்படின்னு சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு இப்ப அடுத்தது அர்ஜுனன் கிட்ட வர இந்த ரெண்டுல இப்போ நீ எந்த சாதனத்தை கடைபிடிக்கணும். சாங்கிய யோகத்தை பத்தியும் டீட்டெயில்டா சொல்லிட்டார், கர்ம யோகத்தை பத்தியும் டீட்டெயில்டா சொல்லிட்டார். ஆனா அர்ஜுனா நீ எதை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத நான் இன்னும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு அடுத்தது நீ எதை இது பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல போறா. அது என்னங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சோ நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரை கர்மயோகத்தை தான் கடைபிடிக்க சொல்வா. அதாவது பக்திய பிரதானமா யூஸ் பண்ற அந்த கர்மயோகத்தை தான் நீ ஏற்க வேண்டும் அப்படிங்கறத தான் சொல்ல போற. அதை எவ்வளவு அழகா சொல்ல போறாருங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். எண்டிங் ஸ்லோகா மேம். மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி சொல்றேன்.
स्वस्ति प्रजाप्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् शान्ति 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 ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ असतो मा सद्गमय तमः ज्योतिर्गमय मा अमृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ ॐ गुरुभ्यो नमः हरिः ॐ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु सर्वं श्रीकृष्णार्पणमस्तु ॐ ॐ तत्सत् तत्सत् beautiful thank you all Thank you, ma'am. thank Thank you you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.